தொடர்பான விரிவான செய்திகள். போரின் முடிவை முன்கூட்டியே கணித்தார் தலைவர் பிரபாகரன். சவேந்திர சில்வா தகவல். முல்லைத்தீவில் சூட்சுமமான முறையில் மரக்கடத்தலில் ஈடுபட்ட ஒருவர் கைது. அக்டோபர் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல். ரணிலை ஆதரிக்க மொட்டு தீர்மானம். மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் குழப்பத்தின் பின்னணியில் இயங்கியவர்கள் விவரம் அம்பலம். சீரற்ற வானிலை காரணமாக சில பாடசாலைகளுக்கு பூட்டு. ஈரான் ஜனாதிபதிக்காக பிரார்த்தனை செய்யும் மஹிந்த. ஈரானிய அதிபர் பயணித்த உலங்கு வானூர்தி விபத்து. மீட்பு பணியில் ஏற்பட்டுள்ள சிக்கல். சிங்கப்பூரில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றாளர்கள். பொது முடக்கம் தொடர்பில் தகவல். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போர் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு மேல் போரில் தோல்வியடைய போகின்றோம் என்று தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார் என முன்னாள் இராணுவ தளபதியும் மற்றும் பாதுகாப்பு பதவிநிலை பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் அவர் தப்பிச் சென்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. இதற்கு ஆதாரமாக அவரது உயிரற்ற உடல் எமக்கு கிடைத்ததுடன் இறுதிக்கட்ட போரில் சுமார் 12,000க்கும் அதிகமான போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கும் சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் மீட்டுச் செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவல்களும் இல்லை. 58வது படையணியின் தளபதியாகவே இதனை நான் கூறுகின்றேன். அத்தோடு பொதுவாக பிரபாகரனை மீட்டுச் செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் இறுதிக்கட்ட போரிலிருந்து பிரபாகரன் தப்பித்துச் செல்வது என்பது சாத்தியமற்ற விடயமாகவே இருந்தது. ஏனெனில் சுற்றி வளைக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வலயங்கள் என்பவற்றிலிருந்து மீண்டு செல்வது என்பது எளிதான விடயமல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சூட்சுமமான முறையில் பாலைமர குற்றிகளை கடத்த முற்பட்ட ஒருவர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. ரெட்பானா விசுவமடு பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். வள்ளிவனம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற குறித்த ஹெண்டர் ரக வாகனம் தேராவில் வனலாகாவிற்கு முன்பாக சென்று கொண்டிருந்த போது நேற்று அதிகாலை வழிமறித்து சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது கெண்டர் ரக வாகனத்திற்குள் தண்ணீர் போத்தல்கள், ஊதுபத்தி வெற்றுப்பெட்டிகளை கொண்டு மறைத்து கொண்டு செல்லப்பட்ட துண்டங்களாக போடப்பட்ட பாலைமரக் குற்றிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் மீட்கப்பட்ட பாலைமரக் குற்றிகள் மற்றும் கெண்டர் ரக வாகனத்துடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் புதுக்குடியிருப்பு போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் நடாத்துவதற்கு அரசு அவதானம் செலுத்தியுள்ளதோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஆதரவளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பரந்துபட்ட கூட்டணியின் கீழ் பொது வேட்பாளராக போட்டியிட ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் என்று அரசின் உயர்மட்ட தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என்று பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டன. மே மாதம் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் அந்த தகவல்களில் கூறப்பட்டன. இந்த தகவல்களுக்கு ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் பதிலளிக்கையில், நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டால் எவ்வாறு சர்வதேச நாணய நிதியத்துடனான நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என கேள்வி எழுப்பியிருந்தனர். அவ்வாறானதொரு நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பில் அரசின் முக்கியஸ்தர் ஒருவர் தகவல் கூறியுள்ளார். இதன் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் பெரும்பாலும் அக்டோபர் 5ஆம் திகதி முதல் தேர்தல்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். போலீசாரை ஏவிவிட்டு கொலை கலாச்சாரத்தின் கதாநாயகர்களாக அரசியல் செய்கின்றவர்களின் முகமூடிகள் அகற்றப்படல் வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத ஒன்றியத்தின் செயலாளர் அருட்தந்தை கந்தையா ஜெகதாஸ் தெரிவித்துள்ளார். கிழக்கு ஊடக மன்றத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவை முன்னிட்டு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் போலீசார் சாதாரண மக்களைப் போல நடந்து கொள்ளாமல் ஒரு அடாவடி கும்பலை போன்று செயற்பட்டுள்ளார்கள். கஞ்சி பானையை காலால் தட்டி வீழ்த்தி அடுப்பினுள்ளே நீரூற்றி மிகவும் சிறுமைத்தனமான முறையில் போலீசார் எனப்படுகின்ற இலங்கை அரசின் ஏவல் அதிகாரிகள் மிகவும் கீழ்த்தரமான முறையில் நடந்து கொண்டுள்ளார்கள்.
எனவே இந்த மண்ணில் இருந்து கொண்டு போலீசாரை ஏவிவிட்ட கொலை கலாச்சாரத்தின் நாயகர்களாக அரசியல் செய்கின்றவர்களின் முகமூடிகள் அகற்றப்படல் வேண்டும் என கூறியுள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் இன்று மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை வடமேல் மாகாண ஆளுநர் வெளியிட்டுள்ளார். பாடசாலை விடுமுறை குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த 18ஆம் திகதி இரவு முதல் பெய்து வரும் கடும் மழையினால் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பல பாடசாலைகள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது. பல கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் பாடசாலைக்கு வருவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய வானிலைக்கேற்ப எதிர்வரும் நாட்கள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வடமேல் மாகாண பிரதம செயலாளரினால் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலங்கு வானூர்தி விபத்தில் காணாமல் போயுள்ள ஈரானிய ஜனாதிபதிக்காக பிரார்த்தனை செய்வதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ராயிசி உள்ளிட்டவர்கள் பயணம் செய்து உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கிய ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிநிதிகளின் பாதுகாப்பு முக்கியமானது என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நெருக்கடியான தருணத்தில் ஈரானிய மக்களுடன் தானும் இணைந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய ஜனாதிபதி மற்றும் பிரதிநிதிகளின் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்வதாக சமூக ஊடகத்தில் மஹிந்த ராஜபக்ச பதிவிட்டுள்ளார். இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி பயணம் செய்து உலங்கு வானூர்தி விபத்து தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியும் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். ஜனாதிபதி உள்ளிட்ட விபத்தில் சிக்கியவர்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபடுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ராயிஸ் பயணித்து உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடித்துள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அங்கு மேலும் குழுக்களை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைதூர மலைகள் நிறைந்த கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தின் அடர்ந்து பனிமூட்டம் காணப்படுவதால் தேடுதல் பணி கடினமாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரானின் அரசு தொலைக்காட்சி தமது வழமையான நிகழ்ச்சிகளை நிறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் அதிபர் இப்ராஹிம் ராயிஸுக்காக பிரார்த்தனைகள் நடாத்தப்படுவதையும் திரையின் ஒரு மூலையில் கடுமையான பனிமலையில் மலைப்பகுதியில் நடந்தே சென்று ஈரானிய அதிபர் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் இடத்தில் தேடுதல் நடத்தும் மீட்புக் குழுவினரின் நடவடிக்கைகளையும் நேரடியாக ஒளிபரப்பி வருகின்றது. ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ராயிசி மற்றும் அவரது வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் பயணித்த உலங்கு வானூர்தி அஜர்பைஜான் எல்லைக்கு சென்று திரும்பும் வழியில் கடும் பனிமூட்டம் நிறைந்த மலைப்பகுதியை கடக்கும் போது விபத்துக்குள்ளானதாக ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் புதிய கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிங்கப்பூர் சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த தகவலின் அடிப்படையில் 5ஆம் திகதி முதல் 11ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் சுமார் 25,900 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்றின் புதிய அலை வேகமெடுக்க தொடங்கியுள்ளதாகவும் அதன் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த அலை அடுத்த 2 முதல் 4 வாரங்களில் உச்சத்தை தொட வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.